வணக்கம் அன்புள்ளங்களுக்கு. இப்போ சீமான் ஒரு வசனம் ஒன்று சொன்னதாக இப்போ கொஞ்சம் 6 மாதம் இருக்கும். என்ன ஒன்றில் அந்த பக்கம் எண்ணில் இல்லாட்டி இந்த பக்கம் எண்ணில் நடுவில் எண்ணி என்றால் லோரி அடிக்கும். ஏதாவது ஒன்று அடித்து செத்துருவேன். என்ன ஒன்று இருக்குது, 2 பெரிய மிருகங்கள் அடிபட்டு கொண்டு இருக்கும்போது சிறிய மிருகங்கள் அதுக்குள்ளே போனால் 2 மிருகமும் சேர்ந்து உன்னை கொன்று ஓடும். கரெக்டாக? அதனால் கச்சதீவை பற்றி தமிழ்நாடு விஜய் பேசினோன்னா டெல்லி எல்லாம் அதுக்கு கொஞ்சம் பயந்து பேசினதான். அதுக்கே இலங்கை தமிழனேன் கொந்தளிக்கிறான்னு தான் கேள்வி. புரியுதா பேசுறது? இலங்கை தமிழனேன் அதுக்கு கொந்தளிக்கிறான். நீ இருந்து வேடிக்கை பாருன். வேடிக்கை பார்த்ததுனையா உனக்குன்ற ஒரு நாடு வரும். நீ இது இடத்துல எல்லாம் போய் கை வைக்காதேன்னு சொல்லுவாப்போம். அது அவனுடைய பிரச்சனை. இது இவனுடைய ஆள்றவன் யார்? சிங்களவன். அவன் யார்? தமிழன். சிங்களவனும் தமிழனும் வழிபடும் போது நீ ஏன் இடையில போற? உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு நாடு இருக்கா? சுதந்திரம் கிடைச்சா அப்புறம் தமிழன் ஆண்டிருக்கான ஸ்ரீலங்காவை ஜனாதிபதியா? இல்லை பிச்சை தான் நடக்கிறாங்க இல்லைன்றியா? நீ அது உண்மைதானே? உண்மையை மாற்ற முடியாது. அடிமை தான். நானே கண்ணால் இல்லை ஓடுறாங்க. அதான் என்னடா இப்போ நடந்ததுன்னா மன்னாரில் போலீஸ்கார நாக்களுக்கு அடிக்கிறான். அது போலீஸ் அவர் சொன்னார் அடிக்கிறார் அவரு கிடையாதுண்டா. நீ அடிமை தானே. ஜனாதிபதியை சொல்லும்போது அடிமை தானப்பா. நீ ஏன் அதில் இடையில போய் பேசி கொண்டிருக்கிற? கச்சதீவு எங்கடையாண்டு உனக்கு நாடே இல்லை. அப்புறம் கச்சதீவு உண்டியாண்டா என்ன லூசா நீ? உனக்கு முதல் நாடு இருக்காண்டுவார். நாடு இருந்தால் பேசு. அது நானும் ஹெல்ப் பண்ணேன். எனக்கு முதல்ல கோபம் வந்ததான் அது பிறகு சிந்தித்து பார்க்கும்போது எஞ்சனம் அடி வாங்குது அவன்கிட்ட. எஞ்சனம் மிதிக்கப்படுது. பொம்பளை 2 பார்க்காம 2 மிதிக்கிறாங்க. ஒரு கத்தோலிக் ஊழியக்காரனையும் போட்டு அடிக்கிறாங்க. அதுக்கு அவங்க சரி என்றாங்க. நீ இடையில போய் கச்சதீவை பற்றி பேசுகிற. 2 பேரும் அடிபடட்டும். நீ பார்த்து கொண்டிரு. சரியா? அதுலேயாவது உனக்கு சின்ன வெற்றி கிடைக்கலாம். அதுக்கு பிறகு நீ பேசு. ஓகே? இல்லை கரெக்டாக தான் பேசுகிறேன் நான். நீ பேசாமல் இரு. இந்த அரசாங்கமும் தமிழ்நாட்டு அரசாங்கமும் அடிபடட்டும். நீ பார்த்து கொண்டு வேடிக்கை பார்க்குறதுக்கு உனக்கு என்ன யாலியாக இருக்கும் ஐயா? அது வேடிக்கை. அது சில நேரங்களில் தமிழனுக்கு அது கிடைச்சுன்னா உனக்கு நாடு கிடைச்சி நீயும் சந்தோஷமாக இருப்ப. கேட்குறவன் காதுள்ளவன் கேட்க கிடவான். ஓகே? கோவிக்கக்கூடாது. சிந்திச்சுப்பார். செயல்படு. பாய்.